இன்ஃபினிட்டி ஃபுட் டாக்ஸில் கேஃபே பிஸ்னஸ் பிளான் பார்க்க போகிறோம். கேஃபேவோட இன்டீரியர் எப்படி இருக்கணும்? வால்பேப்பர் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபாலேருந்து இருக்குது. கேஃபேவை பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் செலவே வைக்காதுங்க. சாண்ட்விச் கிரில்லு ஃப்ரையர் இதே மாதிரி தான். சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரையரு, டபுள் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரையர் இருக்குது. ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஃபே கவுண்டரோட செட்டப் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் போகும். ஓரளவுக்கு பெரிய கேஃபேவாக இருந்தால். சின்ன கேஃபேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கவுண்டர் செட்டப் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஃபேர் வந்து நிறையா இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா வாஷிங்கெல்லாம் ஆட்கள் சிரமமாக இருக்குது, டிஸ்போசபிளாகவே போயிடும் அப்படிங்கிறாங்க. டிஸ்போசபிளாக போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்ஃபினிட்டி ஃபுட் பிஸ்னஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் சிதம்பரம். வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஃபுட் டாக்ஸ். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி ஃபுட் டாக்ஸில் கேஃபே பிஸ்னஸ் பிளான் பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதல்ல ஆரம்பிப்போம். கேஃபே வந்து நம்ம ஒரு 3 சைஸில் போகலாம். சின்ன கேஃபே மாடலே நான் சொல்கிறேன். ஸ்மாலு, மீடியம், லார்ஜ். ஸ்மால் அப்படின்னா ஒரு 150லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது வந்து ஸ்மால்னு வச்சுக்கலாம். மீடியம் அப்படின்னா 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும்னு வச்சுக்கலாம். லார்ஜ் அப்படிங்கிறது 400 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே அதை வந்து லார்ஜ் கேஃபேவாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். நிறைய இடத்துல ஸ்டார்பக்ஸே 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்குது. யூஸ்வலாக அட்வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் அட்வான்ஸாக எல்லாருமே கேட்குறாங்க. அது நியாயமாகவும் கருதப்படுது. ரொம்ப பெரிய சிட்டிக்களில் தான் வந்து 20 மாதம் வரைக்கும் கேட்குறாங்க. இப்போ பெங்களூர்லாம் ஒரு சில இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்டே சொல்லியிருக்காங்க, சார் 20 மாதத்தோட ரெண்ட்டை வந்து அட்வான்ஸாக கேட்குறாங்க அப்படின்னு. யூஸ்வலாக 6 மாதம், 1 வருஷம் கேட்குற ஆட்களும் இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. கேஃபேவோட இன்டீரியர் எப்படி இருக்கணும்? வால்பேப்பர் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபாலேருந்து இருக்குது, அது வைக்கலாம். அதே மாதிரி நிறைய ஷோ பீசஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயுமே நிறைய கடைகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷோ பீஸுமே வந்து கேஃபேக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வைக்கலாம். இது எல்லாமே ஒரு 10,000லேருந்து 15,000க்குள்ளே ஒரு 200லேருந்து 400 ஸ்கொயர் ஃபீட் கடைக்கு செய்ய முடியும். நீங்கள் பெருசாக எதுவும் செலவழித்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்டீரியர் எப்போவுமே சிம்பிளாக வச்சுக்கங்க. கேஃபேவை பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் செலவே வைக்காதுங்க. 3000 ரூபாலேருந்து எக்யூப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. கேஃபேக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படும்? சாண்ட்விச் கிரில்லு, சைனீஸ் சாண்ட்விச் கிரில்லு வந்து 2-3 சைஸ் இருக்குங்க. யூஸ்வலாக நம்ம சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம், டபுள் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம், இன்னொன்று ஜம்போ சைஸுன்னு சொல்லுவோம். 2 சாண்ட்விச் போடுறது, 4 சாண்ட்விச் போடுறது, 6 சாண்ட்விச் போடுறது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கம்பார்ட்மெண்ட்லாம் 3000 ரூபா வரும். 3000லேருந்து மொத்தமாக 7000 வரைக்கும், அதாவது பெரிய சைஸு 7000 தான் போகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 வாங்கிக்கலாம். நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு வெஜ்ஜுக்கும் பிரிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2 வாங்கி வைக்கணும். யூஸ்வலாக அது தேவைப்படாது. ரொம்ப பெரிய கேஃபே அப்படின்னா நீங்கள் 2 வாங்கி வைக்கலாம். இப்போ நீங்கள் பிவிஆர் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஒன்றில் வந்து இன்சுலேஷன் டேப் வந்து ரெட் கலரில் இருக்கும், இன்னொன்று இன்சுலேஷன் டேப் வந்து பச்சை கலரில் இருக்கும். ஸோ ஜெனரலாக பப்ளிக் பார்க்கும்போது வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ஒன்றா கலக்குறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு லைவ் கவுண்டராக இருக்கும்போது 2 வைக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே பண்ணுறீங்க, மக்கள் ஏற்றுக்குவாங்க உங்கள் ஏரியாக்களில் அப்படின்னா ஒரே எக்யூப்மெண்ட் வந்து போதும். ஃப்ரையர் இதே மாதிரி தான். சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரையரு, டபுள் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரையர் இருக்குது. சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரையர்லாம் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 3000 ரூபா வரும். 6 லிட்டர் உள்ளது 7000 8000 வரும். நான் சொல்கிறது எல்லாம் சைனீஸு. ஃப்ரைட் சிக்கனுக்கு போகிறது எல்லாமே 10,000 11,000க்கு 9 லிட்ரு 10 லிட்ரு கண்டெய்னர் உள்ள ஃப்ரையரும் இருக்குது. ஸோ சைனீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவும் இருக்குது, அந்தளவுக்கு மோசமாக இல்லை அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே சுஜாதாவோட பிளெண்டர் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு நல்ல பிளெண்டர் நீங்கள் சுஜாதாலே வாங்கிக்கலாம். செஸ்ட் ஃப்ரீசர் வந்து இப்போ நான்லாம் ஹையர் தான் யூஸ் பண்ணுறோம். 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்குது கம்பேர் டு அதர் பிராண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்டில் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து நல்லா இருக்குது, வெஸ்டர்ன் நல்லா இருக்குது, வோல்டாஸ் இது நல்லா இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் செஸ்ட் ஃப்ரீசர் வாங்கினீங்கன்னா 200 லிட்டர் வாங்காதீங்க. 200 லிட்டர் வந்து வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும். நீங்கள் பொருளை டம்ப் பண்ணிட்டீங்கன்னா அடியில் உள்ள ஒரு பொருள் எடுக்கணும்னா மேலே எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அடியில் உள்ள பொருள் எடுக்கணும். திருப்பி எடுத்து வைக்கிறதுலே நிறையா டைம்
கன்சியூம் ஆகும். கஸ்டமருக்கு நேரம் இந்த மாதிரி பண்ணி நம்ம விளையாண்டுட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் 400 லிட்டர் ஃப்ரீசரே வாங்கிக்கிங்க. அது ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து பிளான் பண்ணிங்க. 400 லிட்டர் ஃப்ரீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 வரைக்கும் போயிடுச்சு. இது போக உங்களுக்கு ஃப்ரிட்ஜு தேவை. அதாவது ஃப்ரீசர் அப்படிங்கிறது ஐஸ்கிரீம் வைக்கிறது, ஃப்ரிட்ஜுங்கிறது பால் வைக்கிறது. உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 18,000 20,000க்கு இருக்குது. உங்களுக்கு 30,000 40,000த்துக்கும் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிங்க. இது விசி கூலர்னு சொல்லுவோம், வர்ச்சுவல் கூலர். கிளாஸ் இருக்கும். நீங்கள் உள்ளே என்ன வைக்கிறீங்களோ வெளியே தெரியும். அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். நீங்கள் வீட்டில் உள்ள மாதிரியும் வாங்கிக்கலாம். இதுதான் மேஜரான எக்யூப்மெண்ட். இது போக உங்களுக்கு ஓடிஜி வந்து பீஸா போட்டால் வாங்கிக்கலாம். டெக் அவன்னு சொல்லுவோம், ரொம்ப சின்னமாக. அது 22,000லேருந்து 28,000 30,000ன்னு போயிட்டே இருக்கும். சைஸை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸிங் மாறும். மைக்ரோவேவ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பர்கர் மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சூடு பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ் கண்டிப்பாக தேவை. இது எல்லாம் போக இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கும்போது நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட் அட்வைஸ் பண்ணுறது, கடைக்கு போனோன்னு சீப்பாக வேணும்னு கேட்காதீங்க. 2000 வாட் வந்து ஒரு 4,500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். 2000 வாட் உள்ளது வாங்கிக்கங்க. ஏன்னா 1,500 வாட்லாம் சீப்பு. வாங்கிட்டீங்கன்னா குக்கிங் டைம் வந்து அதிகம் எடுக்கும். ஸோ கஸ்டமர் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஃபே கவுண்டரோட செட்டப் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் போகும். ஓரளவுக்கு பெரிய கேஃபேவாக இருந்தால். சின்ன கேஃபேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கவுண்டர் செட்டப் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வாஷிங் ஏரியாவோட ஒரு 150-200 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 1 லேக்குள்ளே தாராளமாக பண்ணலாம். ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பசங்க ரெகுலராக சொல்கிறத வச்சு சொல்கிறேன். 4 செட்டு வாங்குறாங்க. ஒரு 4 டேபிள் 4 சேரு ஒரு டேபிளுக்கும். அப்போது ஒரு 16 சேரும் 4 டேபிளும் ஆவரேஜாக நல்ல டிசைன்னு போனீங்கன்னா 60,000த்துக்குள்ளே வருது அப்படிங்கிறாங்க. டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தா 2,000 3,000 கொடுப்பாங்க நீங்கள் ஒரு 4 செட்டு வாங்கும் பொழுது. ஸோ ஓவராலாக 55,000லேருந்து 60,000 ரூபா வந்துடுது இந்த 4 டேபிள் அண்ட் சேர் செட்டப்பை. பில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி அதில் சாஃப்ட்வேரை தனியாக பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டரே இன்றைக்கி தரமட்டமாக வாங்கினீங்கன்னா 60,000 70,000 போயிடும். சாஃப்ட்வேர் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் உள்ள சாஃப்ட்வேரில் 30,000 வந்துடுது. 1 லட்ச ரூபா வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த காய்கறி கடையில் யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன மிஷின், அந்த மிஷின்லேயும் நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கலாம். அதெல்லாம் 12,000 13,000 ரூபாய்க்கு கிடைக்கிது. இனிஷியலாக அதில் போய் பணத்தை லாக் பண்ண வேண்டாம், கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன மிஷினே போயிருங்க. கொஞ்சம் ஓட்டம் நல்லானதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா ரிப்போர்ட்ஸ் தேவை, அந்த மாதிரி பிளான் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து பெரிய சிஸ்டத்துக்கு போய்க்கலாம். சர்வீஸ் ஃபேர் வந்து நிறையா இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா வாஷிங்கெல்லாம் ஆட்கள் சிரமமாக இருக்குது, டிஸ்போசலாகவே போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. டிஸ்போசபிளாக போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மாதம் வந்து நீங்கள் டிஸ்போசபிளுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். பேப்பர் கப்பு, பேப்பர் பிளேட் அதெல்லாம் நீங்கள் வாங்கணும். அப்படி இல்லைங்க எனக்கு வந்து லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மெலமைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓவராலாக ஒரு சின்ன கேஃபேக்கு இன்றைக்கி நம்ம பசங்கள்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நான் எப்போ என்ன சொல்லுவேன், ஒரு 3 டசன் பிளேட்டு வாங்கிங்க. ஒரு மில்க் ஷேக் கப்புன்னா ஒரு 36 வாங்கிங்க. எல்லாமே அந்த 36 சொல்லுவோம். ரொம்ப சின்ன கேஃபேக்கு நீங்கள் 48 வாங்கிங்கன்னா ஒரு 12 வீட்டில் வச்சுக்கலாம். உடஞ்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதே கடையில் திருப்பி நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா உங்களோட ஆம்பியன்ஸுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணணும். சைனேஜ் போர்டு வந்து ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே பண்ணிங்க. ஒரு 10க்கு 10 கடைக்கு 20,000 ரூபாய்க்கு போதும். அதே மாதிரி ஃப்ளோரிங், நீங்கள் ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பசங்க பண்ணுறது இல்லாமல் ஒரு 20,000 ரூபாய் செலவாகுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெயிண்டிங், வால் பெயிண்டிங் வந்து நீங்கள் சீலிங்கும் வாலும் பண்ணிங்கன்னா ஒரு 20,000 25,000 ரூபா ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது சின்ன விஷயம் நோட் பண்ணணும். வயரிங் வந்து 2.5 mm வந்து மினிமம் இருக்கணும். வீட்டுக்கு போடுற மாதிரி போடாமல் கொஞ்சம் திக்காக போடுங்க. 4 mm போட்டாலும் வெல் அண்ட் குட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் தனியாக எம்சிபி இருக்கணும். ஏதாவது ட்ரிப் ஆச்சுன்னா எந்த எக்யூப்மெண்ட்டில் ஃபால்ட்டுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டு கரண்ட் மாதிரி உள்ள இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னா திடீர்னு ட்ரிப் ஆகி ஃபயர் ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அதனால் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணும் பொழுதே எலக்ட்ரிஷியன்ட்ட தெளிவாக சொல்லிடுங்க, அண்ணே என்னோடய வாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகம் இருக்கும், வயரிங் வந்து திக்காக வேணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுங்க. யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னாலும் எது யூபிஎஸ்சில் கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துங்க. பெருசாக நம்ம கேஃபே எக்யூப்மெண்ட்லாம் யூபிஎஸ்சில் ஒர்க் ஆகாது, ஜென்ரேட்டரில் தான் ஒர்க் ஆகும். இப்போ கேஃபேக்கு வந்து கடை ஆரம்பிக்கும் பொழுது இனிஷியல் ஸ்டாக் வந்து நம்ம வாங்கணும். இப்போ ஃப்ரான்ச்சைஸ்காரங்களாம் கொடுக்குறாங்களா இவ்வளோ ரூபாய்க்கு ஸ்டாக் கொடுப்பேன், அந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு ஸ்டாக் வாங்குறது. யூஸ்வலாக நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாள் மேக்ஸிமம் வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம கணக்கு பார்க்குறது, இதோட காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய்க்கு கேஃபேயில் நம்ம சேல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரோசன் ஃபுட்டோட காஸ்ட் வந்து 50% ஆகிடுது. அப்படி தான் நம்ம எல்லாருமே ப்ரைஸிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 3,000 rupees பர் டே உங்களுக்கு ஸ்டாக் தேவைப்படுது. இப்போ 10 நாள் அப்படின்னா நீங்கள் 30,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கி வைக்கணும். ஸோ இதுவும் வந்து
உங்களோட ஒப்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆப்ரேஷன் காஸ்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர். இது நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அடுத்து லான்ச் போது நமக்கு இன்னொரு மிகப்பெரிய செலவு வந்து மார்க்கெட்டிங் செலவு. பேம்ப்ளெட் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங்காக நியூஸ் பேப்பரில் போடலாம், அதுவுமே கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக தான் இருக்குது. இது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மினிமம் இன்றைக்கி வந்து சின்ன ஊருக்களில் 6000லேருந்து 10,000 வரைக்கும் கேட்குறாங்க. பெரிய ஊர்களில் வந்து 20,000லேருந்து 30,000 வரைக்கும் சர்வ சாதாரணமாக சின்ன இன்ஃப்ளூயன்சரே கேட்குறாங்க. ஸோ வந்து இது நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு போட்டால் பத்தாது. லான்ச்சுக்கு 2 பேர் 3 பேர் கூப்பிட்றீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு சின்ன ஊர்கள்லேயே ஒரு 20,000லேருந்து 30,000 வச்சுக்கணும். பெரிய ஊர்னால் 30,000லேருந்து 60,000 வந்து குறைஞ்சபட்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்கள் பெரிய ஊர்னா 2 பேரை கூப்பிடலாம், சின்ன ஊர்னா 3-4 பேரை கூப்பிடலாம். இல்லை நீங்கள் பெரிய இன்ஃப்ளூயன்சரையே நான் போகல, மைக்ரோ இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்றேன் அப்படின்னீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகும். ரீச் வந்து எப்படின்னா 2 பேர் போகிற இடத்துல 4 பேர் போடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரீச் இருக்கும். லான்ச்சுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளான டெக்கரேஷன். யூஸ்வலாக எல்லோரும் பலூன் தான் கட்டுறாங்க. அந்த ரோட்டில் நம்ம டெய்லி போயிட்டே இருந்தாலும் புது கடையை நம்ம எப்போ திரும்பி பார்ப்போம்? பலூன் கட்டினா தான் திரும்பி பார்ப்போம். ஸோ அதுவே 7,000 8,000 ஆகிடுது. ஸோ வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, லான்ச்சுக்கு வந்து நீங்கள் ஆஃபர் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காஃபி ஷாப்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ₹2 காஃபி கொடுக்குறாங்க அந்த பர்டிகுலர் டே. ₹5 காஃபி கொடுக்குறாங்க. ஒரு காஃபி வாங்கினா ஒரு காஃபி ஃப்ரீங்கிறாங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் கேஃபேக்கு ஒரு மில்க் ஷேக் வேணால் ஒரு மில்க் ஷேக் ஃப்ரீ, லான்ச் ஆஃபர்னு சொல்லலாம். நீங்கள் லான்ச் ஆஃபரை வந்து 1 நாள் ரன் பண்ணலாம், 2 நாள் ரன் பண்ணலாம், 3 நாள் ரன் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பேம்ப்ளெட்டில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் மக்களுக்கு. அதே மாதிரி வந்து ஓனாக நீங்கள் சோஷியல் மீடியா பேஜும் க்ரியேட் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் வச்சுக்கங்க, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வச்சுக்கங்க, யூடியூப்லேயும் வச்சுக்கங்க. ஓவராலாக இப்போ நான் சொன்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நீங்கள் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆவரேஜாக 4,50,000 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா வந்து ஒரு மீடியம் சைஸ் மாடலுக்கு ஆயிடுது. அது சின்ன சைஸோ மீடியம் சைஸோ ஒரு 200லேருந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் ஒரு கேஃபே டிசைன் பண்ணும் பொழுது 4 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா செலவாயிடுது. இது போக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 6 மாதத்துக்கான ஆப்ரேஷன் காஸ்ட் வச்சுக்கணும். வியாபாரம் ஆகுதோ ஆகலையோ மினிமம் கடைக்கு என்னென்ன தேவை, வாடகை கண்டிப்பாக கொடுக்கணும், சம்பளம் கண்டிப்பாக கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் காசு கையில் வச்சுக்கணும். நீங்கள் கடை காசை எக்காரணத்தை கொண்டு வீட்டு செலவுக்கு எடுக்கக்கூடாது. இது மட்டும் பார்த்துக்குங்க. கேஃபே ட்ரைனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஆஃப்லைனில் கோயம்புத்தூரில் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி இருக்குது. நீங்கள் தாராளமாக வரலாம். எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வர முடியலை, ஆன்லைனில் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் www.infinityfoodsacademy.comல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.